Welcome to Family Reaction. ஒரு ஹார்ட். ஓகே, பாத்துந்துருமா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வருமா வராதா எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. லாஸ்டா பிரதீப் ரங்கநாதுக்கு என்ன படம் வந்துச்சு? டியூட். அதுக்கப்புறம் படமே இல்ல. ஓகே ஓகே. ஆமா. எது? ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இது வருமா வராதான்னு டவுட்ல தான் இருந்துச்சு. என்ன டியூட் வந்து பெருசா சக்சஸ் ஆகல இல்ல, அதனால. ஆனா நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. 100 கோடி இது பண்ணாங்கப்பா. கடனை கொடுத்தாங்க. 100 கோடி ப்ராஃபிட் எடுத்தாங்க. அவர் எடுத்தாரு. டியூட் படத்துக்கு அவர் எடுத்தாரு. நான் பார்த்தேம்மா. எங்க பார்த்த 100 கோடி பாத்தியா? ஐயோ, ஷாட்ஸ்ல பார்த்தேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 100 கோடி அப்ப 100 கோடி 1 கோடி நீ பார்த்த. ஆமாம்பு. ஓகே, பாத்துருவாங்க. விக்னேஷ் சிவனுக்கு இது பெரிய பிரேக்கா இருக்கும் அந்த படம் இல்ல? என்னது எடுத்தோனே கம்பெனி அதான் கே அதான் நீ எங்க நீ ஒரு மனுஷன் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு தெரியுமா? சூப்பர் ஜாலி. ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப ஆப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிருக்கீங்க. யோசிப்பீங்களா? இந்த ஊரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்தையும் கரெக்டா. இது ஆட்டோ சொன்னாரா? அது ஒரு ஸ்கொயர். அப்ப அவங்க கையளுக்கு தான் ஹார்ட் இருக்கும். எங்க சயின்ஸ் மேம் சொன்னாங்க. ஓகே. ஆனா கடைசி வரை எந்த படத்துலயும் அவருக்கு ஹீரோயினே இருக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? செட்டே ஆக மாட்டேங்குது. எல்லா படத்துலயும் போயிருதுங்களே பிடிங்கிக்கிட்டே. இல்ல டியூட்ல லாஸ்டா இருக்கும் சொல்றாங்கல்ல. ஜாதி பிரச்சனைங்கிறீங்க, ஜாதகம் பிரச்சனைங்கிறீங்க, அப்பா பிரச்சனை, ஆத்தா பிரச்சனை, சொந்தம் பிரச்சனை, எல்லா பிரச்சனைங்கிறீங்க. இப்ப என்னடா ஒரு பிரச்சனையா வருதுடா. ஆப்புலயே எங்களுக்கு டிசைன் யோசிப்பீங்களா? நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பாட்டுடா? டிசைனா யோசிப்பீங்களா? பாட்டு தலைவலிக்குதா? அது இல்ல, அது இல்லையா? சிக்கி போ. அந்த பாட்டு பேர் தெரியாது எனக்கு. சிக்கி போடுனா என்ன பாட்டு பசங்க? சிக்கி போ. அதுதான் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் முன்னாடி உள்ள ஆல்பம் சாங்ஸ் இந்த படத்துல போட்டுருந்தாங்க. உண்மையிலே இது நல்லா இருந்துச்சு.
ஓகே ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ஜாலியா போகுது. பிரதீப் ரங்கநாதன் எஸ் சூர்யா பத்தி இல்லையா? செம்மையா இருக்கு. கோம்பனி அது கம்பெனி கூட இப்படி கம்பெனி. அதனாலதான் கே வச்சிருக்காங்க. கோம்பனி அப்படின்னு சொல்றதுக்காக. கம்பெனி சி வருமோ, இது கம்பெனிங்கறனாலதான் கே வச்சிருக்காங்க. கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. என்னால ஒருத்தவங்க கூட ஃபெயிலியர் ஆனதா இருக்கே கூட. யாரா ஒருத்தவங்க சந்தோஷமா இல்லன்னு சொல்லுங்கடா. நான் பையன் தலைவர். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆப் ரெடி பண்றேன். எங்க இருந்து வர்றான்? அவன் எஸ்ஐ மைண்ட் அப்படிதானே இருக்கும். அவர் உடனே தலைவர் நல்லா தான் இருக்கு. ஜாலியா கொண்டு போய் நல்ல ஒரு ஸ்கிரிப்டோட தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த படம் வந்து ஆமா எனக்கு என்னன்னா இதுல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படத்தை காமெடி ஆக்டர் தேவையில்லை. அவரே இல்ல ஆப்ட் ஆகுதுங்க, செட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். சில டயலாக் டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓரளவு நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓரளவு அவருக்கு அவரோட படம் வந்து மினிமம் கேரண்டி மாதிரி ஆயிட்டு இருக்குல்ல. பிரதீப் ரங்கநாதனோட படம் வந்து மினிமம் கேரண்டி. இந்த படம் வந்தாலும் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையை சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய ஹிட். ஆமா செமையா இருக்கு. பரவாயில்ல. இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு விக்ரேஷிவன் இந்த இடத்துல சைன் பண்ணி அவனுக்கு நிலவில் இருக்கிறாரு. ஸோ படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வரப்போகுது 10. அதனாலதான் இப்ப ட்ரெய்லர் விட்டாங்க. ட்ரெய்லர் எப்பயுமே வருது அப்படின்னாலே வித்தின் 3 to 4 daysல படம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்பதான் மைண்ட்ல நிப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க மக்கள். அதனால டீசரோட நிப்பாட்டுவோம். ட்ரெய்லர் விடவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ட்ரெய்லர் விடுவாங்க. ஓகே. ஓ லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல் லீவ் ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி விடுதா லீவ் விடுதா, 10ஆம் தேதி படத்தை ஸ்டார்ட். நிறைய இடங்கள்ல 15-16 வரைக்குமே ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ். அவங்களாம் வர வேணாம் படத்துல. அதுக்கு ஸ்கூலே கிடையாது. முன்னேவா 12th போசனா எல்கேஜிலே கடந்திருக்கணும். 7th. ஓகே கைஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கர என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பிக்கையோட. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நாங்க திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம். எங்களோட இந்த ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.